வந்து எங்கட அம்சிகா மக்களுக்காக நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்கோம். காலையில இருந்து எந்த ஒரு முடிவுமே எங்களுக்கு கிடைக்கல. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, போலீஸால வந்தாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு சொன்னாங்க. ஆனா வந்து அவர் வரல. அல்ல கை நொல்ல கைன்னு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் தான் எங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்கன்னு வேலுக்கு பார்த்துட்டு போற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குச்சு. எங்களுக்கு இது வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்கல. அந்த முடிவு கிடைக்க மட்டும் நாங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு 1 hourல வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு எங்களுக்கு சரியா தெரியல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொட்டுற மலையில நாங்க ஒரு கொடை கூட பிடிக்காம இன்னைக்கு இருந்து கதைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களோட பிள்ளைக்காக. இன்னைக்கு நான் எல்லாருமே வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன, எங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்குது இல்ல. என்னன்னா இன்னைக்கு முன்னுக்கு வாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கவங்க முன்னுக்கு வாங்க. இந்த விஷயத்த வந்து ஜனாதிபதி சார், ஜனாதிபதி கிட்ட போக முடியும்னா அவர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு வேணும். எல்லாம் பொய்யத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா தப்பு செஞ்ச அங்கனைக்கு சார் உள்ளுக்க இருக்கான், பிரின்சிபல் உள்ளுக்க இருக்கான். ஆனா இன்னைக்கு எதுவுமே தப்பு பண்ணாத ஒரு நிரபராதி பிள்ளை இறந்துட்டு அதுக்கு நியாயம் கேட்க வந்த நாங்க இன்னைக்கு வெளியில நின்றுகிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்னதான் முடிவு கடைசியில